ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நமக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் தேவை. பிளாஸ்டிக் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுப்பகுதி அதுக்கு கொஞ்சம் மேலே நம்ம 2 பாதியை நம்ம அறுத்தெடுக்க போகிறோம். பாதி சொல்கிறத விட ஒரு 3/4 பங்கு நீங்கள் வந்து அறுத்தெடுத்துக்குங்க. ஏன்னா அது திரும்ப அறுத்தெடுத்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணனதை அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமமான ஒரு இடத்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வெட்டிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதை வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 2 ஓரத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத அளவுக்கு ஈக்குவலாக வெட்டணும். நம்ம ஒருவேளை அதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஈக்குவலாக வெட்டலாம், நடுவில் வெட்டலாம் நீங்கள் கரெக்டாக. நான் என்ன செய்கிறேன்னா அந்த பாட்டிலோட மூடியை நான் கழட்டிட்டு நான் என்ன செய்கிறேன்னா நல்லா மடக்கி வச்சு நான் வெட்ட போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக, அதாவது ஸ்ட்ரைட்டாக வெட்ட முடியும்னால. இது என்னோடய ட்ரிக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி முடிஞ்சாலும் நீங்கள் வெட்டுங்க. அப்படி முடியலன்னா நீங்கள் மார்க்கர் வச்சு நீங்கள் வந்து சுற்றி கோடு போட்டுட்டு நீங்கள் வந்து வெட்டலாம் தாராளமாக. நம்ம ஈக்குவலாக வெட்டினா தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ரெண்டையுமே நான் வந்து மேடு பள்ளமாக வெட்டினா நல்லா இருக்காது, கஷ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதனால் இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வெட்டியாச்சு. நம்ம 2 பக்கமும் கரெக்டாக ஈக்குவலாக வெட்டியாச்சு, 2 முனையிலையும் பார்த்தீங்கன்னா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரல், அதாவது கட்டை விரல் சைஸை வச்சுக்கோங்க. கட்டை விரல் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கமும் நம்ம வெட்ட போகிறோம், நம்ம அந்த பக்கம் வெட்ட போகிறோம். நம்ம அது எப்படி வெட்டணும்னு பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ கட்டை விரல் வச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக லைட்டாக வெட்டிக்கலாம் நம்ம. ஓகே, கட்டை விரலோட அந்த முனையில் நம்ம வெட்டியாச்சு. இப்போ திரும்ப கட்டை விரலோட இந்த முனை நம்ம வெட்ட போகிறோம். நம்ம இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட சுற்றி நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வெட்ட போகிறோம். நம்ம ரொம்ப ஆழமாக போகாமல் கொஞ்சமாக ஆழமாக போய்க்கிங்க. இந்த மாதிரி ஏன் வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பாதியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்காக தான் நம்ம வந்து இதை வெட்டுறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வெட்டணும், ரொம்ப வந்து ஆழமாக வெட்டிட வேணாம். கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் வந்து ஆழமாக வெட்டினா போதும். இப்போ அழகாக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வெட்டுறோம். நம்ம இது வெட்டாமல் இருந்தோம்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது நம்மளால். இப்போ அழகாக அந்த மாதிரி சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட தூரை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கணும். தூரை வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு நம்ம தூர் தேவையில்லை, நமக்கு தூரை நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பாட்டிலோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட தண்டு பகுதியை வந்து நம்ம வைக்கிறோம். மேல் பகுதி வந்து மேலே வச்சு நம்ம மூடிடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டிலில் வந்து நம்ம மூடிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 2 நாளில் வந்து கெட்டு போய்டும், நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தாராளமாக பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.